எனக்கு ரொம்ப ஹேர் லாஸ் இருக்கு சிஸ்டர். எக்கச்சக்கமா முடி கொட்டுது. எனக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல. நான் இவ்வளோ நாள் வளர்த்த முடி ஃபுல்லா இப்பவே கொட்டி முடிஞ்சிரும் போல. எனக்கு பால்னஸே வந்துரும் போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஹேர் பேக்கை பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே வாரத்தில் 2 நாள் இதை யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ ஹேர் லாஸ் இருந்தாலும் உடனே ஸ்டாப் பண்ணிடும். எதனால இந்த மந்த்தில் மட்டும் நமக்கு அதிகமாக ஹேர் லாஸ் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு காரணம் கிளைமேட் தான். ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்கும் போது நம்மளோட ஸ்கேல்பில் ரொம்ப ஸ்வெட் ஆகும். இதனால நமக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக வரும். டேண்ட்ரஃப் வந்துச்சுனாலே காமனாக உங்களுக்கு ஹேர் லாஸ்ன்றது இருக்க தான் செய்யும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் வாரத்தில் 3 நாள் கூட தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணலாம். அதில் 2 நாள் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம கொடுக்குற இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணின உடனே உங்களோட ஹேர் லாஸ் டக்குன்னு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் ஒரு பெஸ்ட்டான ஹேர் பேக். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களோட தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணி கொடுக்கும், உங்களோட ஹேர் லாஸையும் ஸ்டாப் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எல்லாருமே வாரத்தில் 2 நாள் இதை யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ ஹேர் லாஸ் இருந்தாலும் உடனே ஸ்டாப் பண்ணிடும். நிறைய பேருக்கு இந்த கிளைமேட்டுக்கு தலையில் குட்டி குட்டி கொப்பளமாக வரும். ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் எப்போவுமே சம்மர் சீசன் வந்தால் இந்த இன்க்ரீடியன்ட் இல்லாமல் ஹேர் பேக் போடவே மாட்டேன். ஸோ அந்த ஹேர் பேக்கை தான் பெஸ்ட்டாக இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னைக்கு இந்த ஹேர் பேக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் வெந்தயம். வெந்தயம் எதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். உங்களோட சதைகள், தலைமுடி வளரக்கூடிய சதைகள் நல்லா இறுக்கமாக இருந்துச்சுன்னா ரொம்ப முடி கொட்டுறதை கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக இப்போ இருக்கக்கூடிய சம்மர் கிளைமேட்டுக்கு வெந்தயம் நம்ம யூஸ் பண்ணும்போது தலையில் இருக்கக்கூடிய சூடை தணிச்சு கொடுக்கும். ஸோ இன்னைக்கு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன். இது 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ரெண்டாவதாக சேர்க்க போகிறது அதுதான் புதினா. புதினா நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்கேல்ப் ரொம்ப வீக்காக இருந்து கூட நிறைய ஹேர் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் புதினா யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோட தலையில் இருக்கக்கூடிய இச்சிங்னஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ புதினா வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா புதினா ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப். ஸோ இது நம்மளோட டேண்ட்ரஃபையும் கம்மி பண்ணுறதோட நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது கூட நம்ம 3ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் வேப்ப இலை. வேப்ப இலையை பொறுத்த வரைக்கும் சம்மர் கிளைமேட்டுக்கு உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா உங்களோட தலையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டேண்ட்ரஃப்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறதோட நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேப்ப எண்ணெய் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது ஒரு ஆன்டி பாக்டீரியல். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடி வளரக்கூடிய வேர் பகுதியில் தேவையில்லாத பூச்செல்லாம் அரிக்கும்ல, அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு வேப்ப இலை உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக சம்மர் கிளைமேட்டுக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணியே பாருங்கள். இப்போ ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிற வெந்தயத்தை ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். என்னோட ஹேர் லென்த்தை பொறுத்து நான் இவ்வளோ வெந்தயம் எடுத்திருக்கேன். உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறையவோ எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா புதினால மண் அதிகமாக இருக்கும். ஸோ அதை நல்லா கிளியர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கிறேன். புதினா மாதிரியே வேப்பிலையவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வேப்ப இலை வந்து நீங்கள் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப அதிகமாகவும் எடுக்க வேணாம், 2 கைப்பிடியே போதுமான அளவு தான். ஒரு சிலருக்கு டவுட் வரும், வேப்பிலை வந்து சூடுதான சிஸ்டர், அதை எப்படி இந்த கிளைமேட்டுக்கு யூஸ் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம வெந்தயம் கூட யூஸ் பண்ணுறோம். ஒரு ஹேர் பேக்கை எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு நான் எப்போவுமே ஹேர் பேக் சூஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ 2 கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையை இது கூட சேர்த்துட்டு நம்ம வெந்தயம் ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை ஊற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக்கை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா செம்மையான திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, அப்ளை பண்ணுறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கை என்னோடய தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி செம்ம ஜாலியாக ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ரொம்ப அழகாக இருக்குது ஹேர் பேக், நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் முடிக்கு செம்ம ஷைனிங்கை கொடுக்கும். அப்படியே முடி பார்க்குறதுக்கே புசு புசுன்னு மாறிடும். ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையை ரெண்டாக பிரிச்சுட்டு
இந்த பாலிவுட்லலாம் அந்த ஹாலிவுட்லலாம் கோடரியை கொண்டு ஒரே அடி ரெண்டாக பழக்கம்ல. ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி முடியை ரெண்டாக பிரிச்சுட்டு நல்லா சிக்கு எடுத்துக்கணும். நீங்கள் ஹேர் பேக் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஆயில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் பேக் போட்டிங்க அப்படின்னா அது உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் சில்கினஸும் கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை நம்ம ஸ்கேல்ப்ல இருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஹேர் பேக் உங்களோட டேண்ட்ரஃபை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் நல்லாவே அப்ளை பண்ணுங்கள். இது யாருக்குமே கோல்ட் ஆகாது. சம்மர் சீசனில் பாருங்க உங்களோட ஹேர் லாஸை ஒரே ஹேர் வாஷ்லேயே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். ஸோ முடியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக பிரித்து அப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப்லேயும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் முடி ஃபுல்லாகவே ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ மேலிருந்து முடியோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாரும் சொல்கிறது நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணி முடி வளர்ந்துருச்சு, ஆனால் இப்போ எல்லா முடியும் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேர் பேக்கை மாற்றி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் நம்ம சேனலில் கொடுக்குற ஹேர் பேக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குற ஹேர் பேக்கை அந்தந்த கிளைமேட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். முடின்னு இருந்தால் கொட்ட தான் செய்யும். முடி கொட்டினாலும் திரும்ப வளர வைக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேர் கேர் ரொட்டீன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு முடி கொட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல 2 முடியாக வளர வைக்கும். இந்த மாதிரி ரொம்ப சம்மர் கிளைமேட் இருக்கக்கூடிய இந்த டைமில் நீங்கள் ஒரு வாரத்தில் 5 நாள் கூட ஆயில் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்மளோட ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் காலையில் 11 மணிக்கு நம்ம மீஷோலையும் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான jagdishmeena.com ஸ்டாக் கொடுப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பக்கமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது அப்படியே முடியல வலிக்கிட்டு போகுது. அந்த ட்ரைனஸ் சுத்தமாக ஃபீலே ஆகலை. நல்ல ஜாலியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை இப்படியே விட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கொண்டை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு சீக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஹேர் பேக்கை நம்ம 1/2 மணி நேரம் வச்சுருந்தா தான் முடியல நல்லா ஒட்டும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. 20 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதுமான அளவு தான். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் முடி அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அதே மாதிரி சீப்பு போடும்போது முடி கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. ரொம்பவே ஸ்ட்ராங்கான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்கள் கை வச்சு கோதும் போது உங்களோட ஹேரோட ஸ்மூத்னஸ் உங்களுக்கே நல்லா ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் லாஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். எக்கச்சக்கமாக முடி கொட்டுது சிஸ்டர், என்னோட ஹேர் லாஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ஒரு தடவைனாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.